இத்தகைய வந்த அவர்கள் மீது உண்டாவதாக ஆகலாம். எமது இன்றைய விஷயத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எமது தலைவர் இத்தோடு சேவை முடிந்துவிட்டது என்று வெளியேறிச் சென்று விடைபெறுகின்ற அளவுக்கு ஒரு முன்மாதிரியை இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காக இருக்கின்றார்கள். விடைபெறுவது என்பது அது ஒரு சாதனைக்குரிய விடயமாக இன்றைய நாள் போற்றப்படும். ஏனென்றால் 2011 எமது தலைவர் அவர்கள் இந்த பள்ளிவாசலில் ஜும்மாவை ஏற்பாடு செய்தார். சுமாராக முதலாவது ஜும்மாவை அவர்களுக்கு தலைமை ஏற்பாடு செய்து இந்த பள்ளிவாசலில் மொத்தமாக 943 ஜும்மாக்களை ஓதி சாதனை படுத்திருக்கிறார்கள். அதை இன்னும் இதற்கு எதிராக முடியவில்லை. இந்த ஊரில் அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பை நாம் அனைவரும் காணலாம். இலங்கையினுடைய 4 திசைகளிலிருந்து பல உலமாக்களை இங்கே கொண்டு வந்து சொற்பொழிவுகளை நடத்தி வெள்ளிக்கிழமைகளை எமது தலைவர் சிறப்பிப்பதை நாங்கள் இன்னும் மறக்கவில்லை. அதனை இன்னும் தொடர்பாக 1000வது ஜும்மா அவர்களது தலைமையில் நடைபெற்ற கடவுள் நாங்கள் வெளியே பேசிக்கொள்வோம். 1000வது ஜும்மா தலைவர் எப்படி செய்வார் என்று பேசிக்கொள்வோம். ஆனால் அவர்கள் கடை வெளியிட்டது எங்களுக்கு ஒரு மனவரமாக இருந்தது. நான் 2 விடயங்களில் அவர் மாற்றம் அந்த சேவை மாத்திரமின்றி சில உட்கட்டமைப்பு வசதிகளையும் எமது பள்ளிவாசலை படுத்தியிருந்தார். எமது பள்ளிவாசலுடைய மகல்லாவாசிகள், நல விரும்பிகள், வர்த்தகர்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் தான் சந்தித்து கலந்துரையாடி அவர்களோடு சுமூகமாக செயல்பாட்டு இந்த பள்ளிவாசலுடைய முகமச்சரியாக இருக்கின்ற மனோபாரங்களை கொண்டு வந்தவர் எமது பள்ளிவாசலுடைய தலைவர். இந்த ஊரில் இந்த பிராந்தியத்திலே முதலாவது மெம்பர் அழைக்கப்பட்டது யாருடைய சிந்தனை. ஆகவே இதெல்லாம் பள்ளிவாசலுடைய ஆரம்பத்தில் எமது பள்ளிவாசலை கௌரவித்து 2018ஆம் ஆண்டு அதிசிறந்த பள்ளிவாசலில் ஒரு சான்றிதழ் ஒன்றினையும் எமது பள்ளிவாசல் பெற்றிருக்கின்றது என்றால் எமது பள்ளிவாசலுடைய நாமமெல்லாம் இந்த தேசத்திற்கு அறிமுகம் செய்த ஒரு தலைவர். வெறுமனே எமது பிராந்தியத்தில் மாத்திரமல்ல, தேசத்திற்கும் நமது பள்ளிவாசல் எடுத்துச் சென்றிருக்கின்றார். இதை நாங்கள் எங்களால் எதுவும் நன்றி கூற முடியாது. அல்லாஹ் தான் அதற்குரிய பொறுப்புகளையும் அல்லாஹ்வால் மாத்திரம்தான் அதனுடைய பொறுப்புகளை வழங்க முடியும் என்று கூறி 2 தசாப்தங்களாக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் உங்களுக்குரிய கூலியையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் அல்லாஹ் பொருந்தி உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று மாணவர்களாக நாங்கள் பிரார்த்தித்து நாங்கள் வழங்குகின்ற இந்த சிறிய கௌரவத்தை நீங்கள் மனவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேள்வி விடைபெறுகின்றேன். நன்றி. வசனம். நன்றி. அதே போல நிர்வாகத்தினர்கள், புதிய நிர்வாகத்தினர், தலைவர், செயலாளர், பொருளாளர், அதே போல இந்த மஹல்லாவுடைய மாணவ உறுப்பினர்கள்,
அவர்கள், அதே போல எங்களுடைய இந்த சேவைகளை ஆற்றி யார் சென்றாலும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற அந்த சின்ன மனசில் அவர்களுக்கு பட்டு அதனை உடனடியாக மிக விரைவில் 2 நாளைக்குள்ள ஏற்பாடெல்லாம் செஞ்சு மிக நல்ல முறையில் செய்த இந்த விடயங்களை ஏற்பாடு செய்த எங்களுடைய இந்த மாணவர் சமூகத்துக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோட இங்கு கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா மௌபரத்திலையும் அருளையும் பொழிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். செலாம் கொடுக்கிறார்கள், அந்த சுவா கொடுக்கின்றோம் என்ன சொல்லி. எனவேதான் 18 வருடங்களாக இந்த பள்ளி வாசலிலே ஒரு உன்னதமான ஒரு அர்ப்பணிப்பு மிக்க சேவையை செய்தவர் அப்துல் கஃபூர் என்று அழைக்கப்படுகின்ற அல்ஹாஜ் ஜமீல் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பணியை இந்த பள்ளி வாசலுக்கு தனது அர்ப்பணிப்பை தொடர்ச்சியாக செய்து வந்த ஒருவராக இருக்கின்றார். எனவேதான் 18 வருடங்கள் என்பது ஒரு நீண்ட காலம், நீண்ட இலக்கு. எனவே இந்த மக்களோடு மக்களாக இருந்து இந்த பள்ளிவாசலின் ஒரு நம்பிக்கையாளர் சபை தலைவராக மிக உன்னதமான ஒரு பணியை ஆற்றி அவர் வருகின்றார். அந்த அடிப்படையிலே இன்று குறிப்பாக 2026 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இந்த பள்ளிவாசலில் இருந்து தலைவராக அவருடைய கடமை பொறுப்பிலிருந்து அவர் ஓய்வு பெறுகின்றார். உண்மையிலே நானும் இந்த பள்ளி வாசலுக்கு தொடர்
எனவேதான் அவருடைய 18 வருடங்களாக இந்த பள்ளிவாசலில் நம்பிக்கையாளர் சபை தலைவராக அவர் கடமை பொறுப்பிலிருந்து உன்னதமான பணிகளை செய்திருக்கின்றார். செவ்வனே அவருடைய பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த பள்ளிவாசலிலே பல்வேறு மாற்றங்களை பள்ளிவாசல் நிர்மாணங்களிலே அவருடைய பங்களிப்பு கைவண்ணம் என்பன சிறப்பான முறையிலே அமைந்திருக்கின்றன. மாளிகைக்காடு மண்ணிலே இருக்கின்ற சாலிஹின் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் தொடர்ச்சியாக மக்கள் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற ஒரு பள்ளிவாசல். குறிப்பாக இந்த பள்ளிவாசலிலே ஜும்மா தினங்களிலே அதிகளவான மக்கள், மாளிகைக்காடு மக்கள் மாத்திரமல்ல, சாய்ந்த மருத்துவ மக்கள், அதுபோல இந்த பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு பிரதேசங்களில் இருந்த பொதுமக்கள் வணக்க வழிபாடுகளுக்காக ஜும்மா தொழுகை உட்பட ஐவேளை தொழுகைகளுக்காக வருகை தருவார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு சிறப்பான ஒரு கடமை பொறுப்பை நிறைவு செய்த திருப்தியோடு ஜமீல் ஹாஜி அப்துல் கஃபூர் என்று அழைக்கப்படுகின்ற ஜமீல் ஹாஜி விடைபெறுகின்றார். அதை ஜூம் பண்ணுங்க. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2026 அவருடைய கடமை பொறுப்புகள் நிறைவு பெற்று விடைபெறுகின்ற இந்த நிகழ்வோடு நாங்கள் இந்த நேரலையை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இது ஒரு தொப்பி வீடியோவில் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எங்களுடைய கடமை பொறுப்பில் இருந்த தலைவர் ஜமீல் அவர்களுடைய சேவை பற்றி நீங்கள் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளும். உண்மையிலேயே ஒரு ஆளுமை மிக்க தலைவர், மிக சிறப்பாக சகல காரியங்களையும் முன்வைக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவர். சிறப்பான சேவை செய்ததன் நிமித்தம் இன்று அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்றி கூறலுடன் கூடிய ஒரு நிகழ்வாக மாணவர் அமைப்பு செய்ததையிட்டு மிகவும் நாங்களும் மஹல்லாவாசி என்ற வகையிலே மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். புதிய தலைவர் சிறப்பாக இந்த பணிகளை சிறப்பாக முன்னெடுக்க இறைவன் அவர்களுக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். உடைய ஜமீல் ஹாஜியும் நீண்ட காலமாக 18 வருடம் என்பது சிறிய ஒரு காலம் அல்ல. இந்த கால சேவையை சிறப்பாக முன்மாதிரியாக செய்தவர் என்ற வகையில் இறைவன் அவருடைய சேவையை புரிந்து கொள்வானாக. அவருடைய வாழ்வில் சிறப்புகளை பல்வேறு முயற்சிகளையும் அவர் வாழ்வில் கொடுக்க வேண்டும். அவருடைய அனைத்து சேவைகளையும் இறைவன் புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எமது பிரதேசத்தின் சிரேஷ்ட கல்விமான் எனது ஆசான் ஜாபீர் சார் அவர்கள் அவருடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். எனவே இந்த அளவில் விடைபெறுகின்றோம். 18 வருடங்கள் என்பது ஜாபீர் சார் அவர்கள் சொன்னது போல ஒரு நீண்ட காலம், ஒரு நீண்ட இலக்கு. அந்த அடிப்படையில் மிக சிறப்பான முறையில் இந்த பள்ளி வாசலை பரிபாலித்த ஒருவர், ஒரு நம்பிக்கை பொறுப்பால் சபை தலைவராக இருந்து தன்னுடைய கடமை பொறுப்புகளுக்கு இன்று விடை கொடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய இந்த பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய அந்த நற்பணிகளை, நற்கிருபைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாய் மாளிகைக்காடு சாலிஹின் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் இருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.